Dear customer, viewers and stitching learners, welcome to அன்பு ஃபேஷன் வேர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம ப்ளவுஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன காம்பனன்ட்ஸில் நேம் என்ன பேர் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் பேசிக்காக பார்த்துடலாம். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராப்ளமை சொல்ல தெரியறதில்லை, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன இடத்த நம்ம என்னென்ன பேர் சொல்லுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்துருக்குறோம். நம்மளுடைய கஸ்டமர் கொஞ்சம் ஸ்டவுட் ஃபிகர். ஸோ ப்ளவுஸோட சைஸ் பெருசாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதான் ஸ்லீவ், நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதான் ஸ்லீவ். இதை நம்ம ஷார்ட் ஸ்லீவ்னு சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம ஹாஃப் ஸ்லீவ்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஸ்லீவை நம்ம முழு கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையை நம்ம என்னென்ன ஷேப்பில் பிரிக்கிறோமோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக ஷோல்டரை விட கொஞ்சம் கீழே இறக்கி வச்சோம் அப்படின்னாக்கா கேப் ஸ்லீவ் சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் கீழே நம்ம இப்போ நார்மலாக சொல்கிறோம்ல ஹாஃப் ஸ்லீவ்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு எடுத்துச்சா ஷார்ட் ஸ்லீவ் சொல்லுவோம். எல்போ வரைக்கும் வச்சா தான் நம்ம அதை ஹாஃப் ஸ்லீவ்னு சொல்லுவோம். கீழே 3/4 வரைக்கும் வைக்கிறது 3/4 ஸ்லீவ். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எல்போ வரைக்கும் வைக்கிறதே எனக்கு 3/4 ஸ்லீவ் அப்படின்றாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய பிரிஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வைக்கிறதா ஃபுல் ஸ்லீவ் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்லீவ் இது ஃப்ரண்ட் பேனல், இது வெயிஸ்ட் பெல்ட், சரிங்களா. இது ஃப்ரண்ட் பேனல், வெயிஸ்ட் பெல்ட்டு, ஸ்லீவு. இது டோட்டலாக பேக் பேனல். ஸோ பேக் சைட் இதுதான் நெக் லைன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நெக்கோட வித் லைன். நெக்கோட கழுத்தினுடைய அகலம்னு சொல்கிறோம் இல்லையா, நெக்கோட வித்து. இதுதான் நெக்கோட லென்த்து ஆர் நெக்கோட டெப்த்துன்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு இறக்க வேணுமோ நம்ம டெப்த்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்லையும் இது நெக்கோட வித்து, இது நெக்கோட டெப்த் லைன், ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம ஒரு 4 டாட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டாட்டோட நேம் என்ன, 4 டாட் மட்டும்தான் இதில் கொடுக்க முடியுமா, இல்லை இன்னும் அதிகமாக கொடுக்கலாமா, அப்படி கொடுத்தா அந்த டாட்டோட பேர்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வெயிஸ்ட் டாட். இந்த டாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், நமக்கு ஒரு மோல்டட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. ஷார்ப்பாக இல்லாமல் மோல்டிங் ஷேப்பில் நமக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம வேஸ்ட் டாட்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ரெஞ்ச் டாட். சைடில் நம்மளுடைய ஆம்ஹோல்டோட சைடில் வர்றது ஃப்ரெஞ்ச் டாட். இது ஆம்ஹோல் டாட். இது சென்டர் ஃப்ரண்ட் டாட். இன்னும் வேறு எங்கெல்லாம் டாட் கொடுக்கலாம் அப்படின்னாக்க, இங்கே கொடுக்கலாம், நெக் டாட் கொடுக்கலாம், ஷோல்டர் டாட் கொடுக்கலாம், இங்கே அண்டர் ஆர்ம் டாட் கொடுக்கலாம். இது ஆர்ம் டாட், இது அண்டர் ஆர்ம் டாட் கொடுக்கலாம். இந்த டாட்டில் நம்ம கொடுத்து ஒரு ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணலாம். இது எல்லாமே ஒரே டைமிங்கில் கொடுக்கணுமா அப்படின்றது அவசியம் இல்லை. நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸில் இந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இது அண்டர் ஆர்ம். நம்மளுடைய செஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக ஃபிட் ஆகணும் அப்படின்னாக்க, இந்த லென்த்தும் இந்த வித்தும் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ப்ராப்பராக செட் ஆகிடும். ஸோ இது வெயிஸ்ட் பெல்ட்டு. இது ஹூக் பட்டி. இன்னும் ஹூக் நம்ம ஸ்டிச் பண்ணல, சும்மா இன்சர்ட் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஹூக் ஸ்டிச் பண்ணுறப்ப நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்றப்போ, நம்ம இந்த மாதிரியான லூப் கொடுத்துருக்கோம், நம்ம த்ரெட்டில் லூப் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி லூப் கொடுத்துருக்கும் பொழுது ஹூக் இந்த கார்னரில் தான் இருக்கணும். நிறைய பேர் மிடில் கொடுத்துட்றாங்க. இப்படி சென்டர்லையோ இல்லை இந்த கார்னர்லேயே கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் மேலே இப்படி தனியாக தூக்கிக்கும். அப்படி கொடுக்காம, அதுக்காக தான் இந்த கார்னர் பாயிண்டில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இங்கே லாக் பண்ணுறப்ப ஃபுல்லாக லாக் ஆகி கரெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகி இது பண்ணிக்கும், சரிங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் நான் நாட்டு. நம்ம கீழே லட்கான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை நம்ம லட்கான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, எனக்கு உடம்பு முன்னாடி இறக்க வேணாம், பின்னாடி நமக்கு இறக்க வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஸோ பேக்கில் எந்த அளவுக்கு நம்ம லென்த் இறக்குறோமோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் நமக்கு இறக்க வரும். நம்ம சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லணும், பின் கழுத்து இறக்கத்தை குறைச்சி கொடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம தெளிவாக சொல்லணும். நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு பின்பக்கம் இறக்க வேணுன்றவாங்க. பின்பக்க இறக்கம்னா இதுதான், முழு உயரத்தை நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ முழு உயர இறக்கம் வேணுமா, கழுத்தினுடைய இறக்கம் வேணுமா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த முழு உயரத்தை நம்ம இறக்கும் பொழுது கழுத்தினுடைய இறக்கம் அதுவாகவே இறங்காது, சரியா. நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்மளுடைய டிசைனர் நம்ம கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் எவ்வளோக்கு டெப்த் இருக்குமோ அதை வச்சு கொடுப்பாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.